வணக்கம். இயற்கை என்றென்றும் உயிர்களை வாழ வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து அதிகமாக இருக்குது. கிணத்துல வந்து கொஞ்சம் நீர் மட்டமெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தீவனம் வந்து மாட்டுக்கு வந்து கூலப்போரு போடுறது, இந்த மாதிரி தீனி வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடுகள்லாம் விவசாயிகளிடையே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ஏற்பாடாக நம்ம வந்து ஏற்கனவே 4 மாதத்துக்கு முன்னாடி ஆடி மாதமே மழை பெஞ்சறப்பயே கோ 30ன்னு சொல்லி ஒரு தீவன புல் சோளத்தை தெளிச்சிட்டோம். அதனுடைய ஒரு முதல் போகத்தை தான் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ வந்து இந்த சைடு வந்து செஞ்சோளத்தையும் கோ 30 அந்த தீவன புல் சோளத்தையும் தெளிச்சிட்டோம். தெளித்து இப்போ இது வந்து என்ன ஸ்பெஷல்னா, வறட்சியை நல்லா தாங்கும். இப்போ மழை பெஞ்சு இந்த ஏரியாவில் மழை பெஞ்சு ஒரு 60 நாள் ஆயிடுச்சு. 60 நாளுக்கு அப்புறமும் இந்த இடங்களை வந்து அறுத்துட்டு தண்ணி விட்டோம்னா செஞ்சோளம் வந்து வராது. அது வந்து ஒரு அளவு தான். ஒரு 30 45 நாள் தான் அந்த செஞ்சோளம் புடத்தட்டை வந்து உயிர் தாங்கும். இது வந்து 60 நாள் 70 நாள் ஆனால் கூட கோ 30 சோளம் வந்து நமக்கு வந்து மண்ணில் வந்து உயிரோடு இருக்கும். தண்ணி பட்டோடனே அப்படியே டக்குன்னு தளையிற ஒரு சூழலில் நல்லா வறட்சியை தாங்கக்கூடிய இப்போ வறட்சி நீர்மட்டம் குறைஞ்சிட்டனால உங்களுக்கு வந்து இதை தாங்கி வரக்கூடிய ஒரு தீவன புல் வந்து கோ 30ன்னு சொல்லி அதை நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டோம். அது எப்படி வருது, ஒரு 60 நாள் கழிச்சு தண்ணி விட்ட பிறகு எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து 60 நாள் கழிச்சு தண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியை விட்டோம். விட்டப்போ பார்த்தீங்கன்னா, இது விட்டு வந்து கரெக்டாக 8 நாள் ஆகுது தண்ணி விட்டு. நல்ல வளர்ச்சி இருக்குது. அதாவது 60 நாள் கழிச்சு அந்த தண்ணி பட்ட உடனே தளைஞ்சு வரக்கூடிய ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு சோளமாக அமையுது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து அதனுடைய முழு விளைச்சல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தெளித்து 90 நாள் முடிஞ்சிச்சு. 90 நாள் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து விதையாகவே வந்துடுச்சு. இப்போ விதை வந்து நம்ம ரெகுலராக வாங்கணுங்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி வந்து விதை வந்து உங்களுக்கு வந்துடும். இதை தெளித்தாலும் சூப்பராக முளைக்கும். இதை வந்து முழு விளைச்சல். இதை வந்து அறுத்து அப்படியே நம்ம விதைக்கு எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு போட்டுடலாம். ஆனால் 90 நாள் ஆன பிறகு கொஞ்சம் வந்து இந்த தட்டை வந்து மெலிசாக இருக்குது. நல்லா தண்ணி இது வந்து மழையில் வந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு வந்திருந்தோம்னா இன்னும் தட்டை மொத்தமாக இருக்கும். ஒரு மூங்கில் மாதிரி ஒரு இறுகத்தன்மையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து இலசுலேயே அறுத்து போடுறது நல்லது. இதுமாரி விதை தேவை இருக்குது. ஒரு காட்டை வந்து அழிச்சிட்டு நம்ம நஞ்சை ஓட்ட போகிறோம்னா இந்த மாதிரி விட்டு விதை எடுத்துக்கலாம். அப்படிங்கிற இதை நம்ம பெருசாக விட தேவையில்ல. ஆனால் முதல் முறை தெளிக்கும் போது நீங்கள் 90 நாள் விட்டுறணும். 90 நாள் விட்டிங்கன்னா அது அடுத்த புடை வந்து அந்த உயிர் சத்தோட அந்த ஒரு இது நல்லா வரும். புடை வரத்துக்கான அந்த வயசு வந்த பிறகு தான் அறுக்கணும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நாள் விட்டு முதல் அறுப்பு மட்டும் 90 நாள் விட்டு அறுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 45 நாள் 35 நாள்லேயே அறுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி பூமியிலேருந்து 2 அடி உயரம் வந்துடுது. இனிமேல் இது வந்து வளர்ச்சி வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் 45 நாளில் வந்து அறுத்து போட்டுடலாம். மாட்டுக்கு இலசாக அறுத்து போடையில் 45 நாள்லேயே அறுத்து போட்டுடலாம். இது வந்து மாட்டோட பசி தேவையை சீக்கிரம் பூர்த்தி பண்ணுறதுக்கான வறட்சியில் வளரக்கூடியதற்கான ஒரு தீவன புல் சோளம். இது எங்கே விதை கிடைக்கும்னா உங்களுக்கு பெரிய பெரிய இந்த உரக்கடை, மருந்து கடை அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், விதை கடை. அந்த கடைகள்லேயே இப்போ கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் விசாரித்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே இருக்காது. அதாவது விதை, உரம், மருந்து இது வந்து கடை பெரிய கடையாக வச்சுருக்காங்கள்ல, அந்த கடை கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் வாங்கி தெளித்து வறட்சி டைமில் வந்து தெளித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் தீனி கூளம் கட்டுக்கூளம் இதெல்லாம் வாங்காமல் ஒரு சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு பயிராக மாட்டினுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வறட்சியில் ஒரு வழியாக இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.